J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 14, Cornelius Fudge. ஹாக்ரிட் வீட்டு கதவு மறுபடியும் பலமா தட்டப்பட்டது. டம்பிள்டோர் போய் கதவை திறந்தாரு. இந்த முறை ஹாரியோட விழா எலும்புல ரான் முழங்கை ஒரு இடி இடிச்சது. ஏன்னா அவன் தன்னை அறியாமலே அதிர்ச்சியில மூச்சை இழுத்தது சத்தமா வெளியே கேட்டுருச்சு. மிஸ்டர் லூசியஸ் மால்ஃபாய் ஒரு நீண்ட கருப்பு நிற பயணத்திற்குரிய மேலங்கிய அணிஞ்சபடி கொரூர மற்றும் திருப்திகரமான புன்னகையோட ஹாக்ரிட் குடிசைக்குள்ள கம்பீரமா நடந்து வந்தாரு. அவரை பார்த்ததும் ஃபேங் உரும ஆரம்பிச்சிச்சு. ஓ, ஏற்கனவே இங்கதான் இருக்கீங்களா ஃபட்ஜ்? நல்லது நல்லது அப்படின்னு பாராட்டுற துணியில சொன்னாரு. நீ இங்க என்ன செய்யறா? முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ஆத்திரம் பொங்க ஹாக்ரிட் கத்தினாரு. அன்பு நண்பரே, உங்களோட இந்த இததான் உங்க வீடுன்னு சொல்றீங்க இல்லையா? இதுக்குள்ள இருக்க எனக்கு துளியளவும் விருப்பம் இல்லை அப்படின்னு லூசியஸ் மால்ஃபாய் அந்த சின்னஞ்சிறு குடிசைய சுத்தி முத்தி பார்த்தபடியே ஏளனமா சொன்னாரு. நான் பள்ளிக்கு தான் போயிருந்தேன். அங்கதான் தலைமை ஆசிரியர் இங்க இருக்கிறதா சொன்னாங்க. லூசியஸ், என்கிட்ட உனக்கு என்ன காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு டம்பிள்டோர் கேட்டாரு. அவர் பேச்சு ரொம்ப தன்மையா இருந்தாலும் அவருடைய நீல நிற கண்கள்ல ஆக்ரோஷமான கோபக்கணல் இன்னும் தனியாம தான் இருந்தது. பயங்கரமான விஷயம்தான் டம்பிள்டோர் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொன்னபடியே மிஸ்டர் மால்ஃபாய் ஒரு நீண்ட சுருள் காகிதத்தை வெளியே எடுத்தாரு. ஆனா பள்ளி நிர்வாக ஆளுநர்கள் என்ன கருதுறாங்கன்னா, இப்போதைக்கு நீங்க பதவி விலக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு. இது உங்களை பணியிடை நீக்கம் செய்யறதுக்கான ஆணை. இதுல 12 நிர்வாகிகளுடைய கையெழுத்தும் இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, பள்ளி உங்களுடைய பிடியிலிருந்து தளர்ந்து வர்றதா நாங்கள்லாம் உணர்றோம். இதுவரை எத்தனை தாக்குதல்கள் நடந்திருக்கு? இன்னைக்கு மதியம் கூட 2 நடந்ததில்லையா? இதே வேகத்துல போனா ஹாக்வர்ட்ஸ்ல மகள் குடும்பத்துல பிறந்தவங்க யாரும் மிஞ்ச மாட்டாங்க போலயே. அது இந்த பள்ளிக்கு எவ்வளவு பெரிய இழப்புன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஓ, இங்க பாருங்க லூசியஸ் அப்படின்னு அதிர்ச்சியும் பதட்டமுமா சொன்ன ஃபட்ஜ், டம்பிள்டோரை பதவி நீக்கம் செய்யறதா? இப்ப இருக்க நிலைமையில இது ஒரு தேவையில்லாத விஷயம். ஒரு தலைமை ஆசிரியரை நியமிப்பதோ அல்லது நீக்குவதோ பள்ளி நிர்வாக குழுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டது ஃபட்ஜ் அப்படின்னு மால்ஃபாய் ரொம்ப நிதானமா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்களெல்லாம் தடுத்து நிறுத்த டம்பிள்டோர் தவறிட்டதால. இங்க பாருங்க லூசியஸ், டம்பிள்டோராலேயே இதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாதப்போ வேற யாரால முடியும்னு கேக்குறேன் அப்படின்னு ஃபட்ஜ் அவருடைய மேல் உதடு வேர்க்க வேர்க்க பதட்டத்தோட கேட்டாரு. அதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வஞ்சக புன்னகையோட சொன்ன மிஸ்டர் மால்ஃபாய், ஆனா நாங்க 12 பேரும் வாக்களிச்சிட்டதால. ஹாக்ரிட் ஆவேசத்தோட திடுமுடுன்னு எழுந்து நின்னாரு. அவருடைய அடர்த்தியான தலைமுடி வீட்டுக்கூரைய தொட்டது. அப்புறம் எத்தனை பேரை நீ மிரட்டி பயமுறுத்தி இதுக்கு சம்மதிக்க வச்ச மால்ஃபாய் அப்படின்னு உருமினாரு. ஓ ஹாக்ரிட், உன்னுடைய இந்த முன்கோபம் உன்னையே ஒரு நாள் ஆபத்துல தள்ளும்னு உனக்கே நல்லா தெரியும் இல்லையா அப்படின்னு சொன்ன மிஸ்டர் மால்ஃபாய், நான் உனக்கு என்ன அறிவுறுத்துறேன்னா, ஆஸ்கபன் காவலர்கள் கிட்டெல்லாம் இப்படி கத்திர வேலை வச்சுக்காத. அவங்களுக்கெல்லாம் இது பிடிக்காது. உங்களால டம்பிள்டோர் அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு ஹாக்ரிட் கத்துன கத்தல்ல அவருடைய வேட்டை நாய் ஃபேங் அதோட படுக்கையில சுருண்டு படுத்து பயத்துல முனக ஆரம்பிச்சது. அவரை மட்டும் இங்கிருந்து கூட்டிட்டு போனா மகள் குடும்பத்துல பிறந்தவங்க யாருக்குமே பாதுகாப்பே இருக்காது. அடுத்து கொலைதான் விழும். அமைதியா இரு ஹாக்ரிட் அப்படின்னு கண்டிப்பான குரல்ல சொன்ன டம்பிள்டோர் லூசியஸ் மால்ஃபாய பார்த்தாரு. நிர்வாக குழு நான் பதவி விலகணும்னு விரும்பினா லூசியஸ், நிச்சயமா நான் விலகிடுறேன். ஆனா அப்படின்னு ஃபட்ஜ் திக்கி திணறினாரு. இல்ல அப்படின்னு ஹாக்ரிட் உருமினாரு. டம்பிள்டோருடைய பிரகாசமான நீல நிற கண்கள் லூசியஸ் மால்ஃபாயுடைய உணர்ச்சியற்ற சாம்பல் நிற கண்கள்ல இருந்து விலகவே இல்லை. இருந்தாலும் அப்படின்னு டம்பிள்டோர் அங்கிருந்த ஒவ்வொருத்தங்களும் அவருடைய எந்த ஒரு வார்த்தையையும் தவற விட்டுறக்கூடாதுங்கிற வகையில ரொம்ப நிதானமாவும் தெளிவாவும் பேச தொடங்கினாரு. இங்க இருக்க யாருமே எனக்கு விசுவாசமா இல்லைங்கிற ஒரு தருணம் வர்றப்போதான் இந்த பள்ளியை விட்டு உண்மையிலேயே நான் விலகி இருப்பேங்கிறத எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஹாக்வர்ட்ஸ்ல உதவி கேட்கறவங்களுக்கு அது எப்பவுமே வழங்கப்படுங்கிறதையும் நீங்க உணரணும். ஒரு கணம் ஹாரியும் ரானும் மறைஞ்சிருந்த அந்த மூளையை நோக்கி டம்பிள்டோருடைய கண்கள் மின்னி சிமிட்டிட்டு போனதை ஹாரி உறுதியா உணர்ந்தான். போற்றத்தக்க உணர்வுகள் அப்படின்னு மால்ஃபாய் தலைவணங்கி சொன்னாரு. ஆல்பஸ், சில விஷயங்களை நீங்க கையாளுற அந்த ரொம்ப தனித்துவமான நிர்வாக முறையை எண்ணி நாங்க எல்லாரும் ரொம்பவே வருந்தி ஏங்குவோம். அப்புறம்
உங்க இடத்துக்கு வர்றவங்களாவது இனி எந்த ஒரு கொலைகளும் நடக்காம தடுப்பாங்கன்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குடிசை கதவை நோக்கி விடுவிடுன்னு நடந்து போய் கதவை திறந்து விட்டு டம்பிள்டோரை வெளியேற சொல்ற விதமா வழிவிட்டு நின்னாரு. ஃபட்ஜ் தன்னுடைய தொப்பிய விரல்களால பதட்டமா தட்டினபடி ஹேக்ரிட் தனக்கு முன்னாடி வெளியேறுவாருன்னு காத்திருந்தாரு. ஆனா அசையாம நின்ன ஹேக்ரிட் ஒரு நீண்ட பெருமூச்சை இழுத்து விட்டுட்டு ரொம்ப கவனமா சொல்ல தொடங்கினாரு. யாராவது சில விஷயங்களை கண்டுபிடிக்க விரும்பினா அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சிலந்திகளை பின்தொடர்றது தான். அது அவங்கள சரியான இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஃபட்ஜ் அவரை வியப்பு மாறாம உத்து பார்த்தாரு. சரி, நான் வரேன் அப்படின்னு ஹேக்ரிட் தன்னுடைய தடிமனான மேலங்கிய அணிஞ்சபடியே சொன்னாரு. ஆனா ஃபட்ஜை பின்தொடர்ந்து கதவு வழியா வெளியேறதுக்கு முன்னாடி அவர் மறுபடியும் அசையாம நின்னு உரக்க சொன்னாரு. நான் இல்லாத நேரத்துல யாராவது ஃபேங்குக்கு உணவளிக்க வேண்டி இருக்கும். கதவு பலமா சாத்தப்பட்டது. ரான் உடனடியா அவங்க போத்தியிருந்த இன்விசிபிலிட்டி கிளாக்க அவங்க மேல இருந்து அகற்றினான். நாம இப்ப பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கோம் அப்படின்னு அவன் கரகரத்த குரல்ல சொன்னான். இப்ப டம்பிள்டோரும் இங்க இல்ல. இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா அவங்க பள்ளிய மூடினாலும் மூடிடலாம். அவர் இல்லாத இந்த நேரத்துல ஒரு நாளைக்கு ஒரு தாக்குதல்னு நடந்தா கூட நடக்கும். மூடி இருந்த கதவை தன்னுடைய நகங்களால கீறினபடியே ஃபேங் ஊளையிடத் தொடங்குச்சு.